World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MKR. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் தர்மசாஸ்திர ஜோதிட மாணவர்களுக்கு தினசரி நம்ம ஒரு பதிவு கொடுத்துட்ருக்குறோம். திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிராமங்களில் ஒரு பெண்ணுடைய ருது ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த ருது ஜாதகத்துக்கு நம்ம வந்து திருமண பொருத்தம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ருது ஜாதகத்தை நீங்கள் திருமணம் பார்ப்பதில்லை, திருமணத்துக்காக ஆய்வு செய்வதே தவறு என்பது தான் எங்களுடைய வாதம். ஓகேங்களா? ஆணுக்கு நம்ம வந்து பொதுவாக ருது அப்படின்ற அமைப்பு இல்லாதனால நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு ருது ஜாதகத்தை போடுறோம். சரி, ருது ஜாதகம் போடுறோம் இல்லையா, அந்த பொண்ணு சரியாக அந்த டைமில் தான் ருது ஆனாங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியும்? ஓகேங்களா? இது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் திசாபுத்தி கோச்சாரத்தில் அந்தரத்தை வச்சு, ஓகேங்களா, அந்த சூட்சம பிராணத்தை வச்சுக்கிட்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் நம்மளே ஒரு கெஸ் பண்ணி அவங்க சொன்ன டைமிங்கை வச்சு போடுறது தான் அந்த ருது ஜாதகமே ஒழிய உண்மையான ருது ஜாதகம் கண்டிப்பாக எடுப்பது சிரமம். அந்த பொண்ணு சொல்லினாலும் அதை எடுக்க முடியாது. ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது ருது ஆகிறதுனா என்னன்னே தெரியாத அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ருதுவை நீங்கள் வச்சு அதை நீங்கள் மேம்போக்குத்தனமாக எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு பெரிய பாதிப்பு நீங்கள் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு யாரும் ருது ஜாதகத்தை கொண்டு வந்து அதற்கு திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஓகேங்களா? பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் திருமண பொருத்தம் பாருங்கள். பெண்ணுடைய பிறந்த ஜாதகம், பையனுடைய பிறந்த ஜாதகம், இதுவே உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஓகேங்களா? ஸோ ருது ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ருது ஜாதகம் என்பது அந்த காலத்தில் அந்த பொண்ணு இப்போ பிரசன்னம் மாறிங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நீங்கள் உள்ளே வரும்போது எனக்கு வரக்கூடிய நேரத்தை வச்சு நான் லக்னத்தை போட்டு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை என்னால் தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா? ஆஸ் ஏ ஜோதிடராக அதை என்னால் சொல்ல முடியும். அதே போல் தான் ஒரு பெண் முறையாக ருதுவாகும்போது அந்த வீட்டிற்கு என்ன விஷயத்தை கொடுக்க போகிறா அப்படின்ற விஷயத்த ஒரு லக்னமாக போட்டு பாவிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ருது ஜாதகம். இந்த ருது ஆகக்கூடியதை வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா, திதி நல்லா இருக்குதா, அந்த மாதிரி பார்த்துட்டு இதுக்குண்டான வழிபாடுகள் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ருது ஜாதகம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம போடுறமே ஒழிய மற்றபடி திருமணத்திற்காக அதை நாங்கள் போடுவதே கிடையாது. ஸோ இதை பார்த்துருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், நம்மளுடைய ஜோதிடர்கள் அனைவரும் தயவு செஞ்சு ருது ஜாதகத்தை பார்க்குற அப்படின்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு சுய ஜாதகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மேன்மையடை செய்வதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி நிறைய தகவல்கள் என்னுடைய திருமண களஞ்சியம் நூலில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த நூலை நீங்கள் வந்து என்னுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நூல் ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறளை போல் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேதம். அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலியமாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். மீண்டும் ஒரு நிறைவான ஒரு பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.